இந்த மாதிரி உங்களோட பைக்கை வச்சு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றதால ஸோ வந்து கேஸ் வந்து உங்க மேலதான் வரும். அதாவது செப்டம்பர் 2025 காண போன வண்டிக்கு எலெக்ஷன் 2026 வருது. அது முடிஞ்சு அது ரிசல்ட் மே மந்த் வந்து அதுக்கப்புறமும் திருப்பி நான் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னும் என்னால பைக் எடுக்க முடியல. ஆக்சுவலி ரீசெண்டா கருப்பு மூவில பாத்தீங்கன்னா கூட சேம் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் நடந்திருக்கும். பிளாக் டேக்னாலே வந்து 5000 தரணும் அப்படின்ற மாதிரி டிடி எடுத்து தரணும். கேட்டா வந்து நீங்க எனக்கா தர போறீங்க, இந்த மாதிரி வந்து மிலிட்ரிக்கு தானே தர போறீங்க, ஆர்மிக்கு தானே தர போறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து போர்ட்ரேட் பண்றதா. ஹலோ ஸ்ட்ரைக்கர்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா 28 செப்டம்பர் 2025 அன்னைக்கு என்னோட பைக் ஒன்று மிஸ் ஆச்சு. அந்த பைக் மிஸ் ஆனதுல இருந்து அந்த பைக் எனக்கு கிடைச்சதா இல்லையா, அந்த பைக்கை நான் வாங்கிட்டேனா இல்லையா அப்படின்ற ஃபுல் ஜேர்னி. ஆக்சுவலி ரீசெண்டா கருப்பு மூவில பாத்தீங்கன்னா கூட சேம் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் நடந்திருக்கும். இந்த மாதிரி வந்து காணாம போன பொருள் திரும்ப கிடைச்சிச்சுன்னா அது உங்க கைக்கு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், இல்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க சந்திக்கிற மாதிரி வரும். நான் என்னென்ன ப்ராப்ளம்லாம் சந்திச்சேன் இதை பத்தினா இந்த வீடியோ இருக்கும் போது வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். செப்டம்பர் 27, 2025 என்ன ஆச்சுன்னா, நான் வழக்கம் போல ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தேன். 6:30 எனக்கு ஆஃபீஸ் முடிஞ்சது. நான் வீட்டுக்கு வரதுக்கு 7:30, 8 ஆயிடுச்சு. ஸோ வழக்கம் போல நான் 8 வீட்டுக்கு கீழே வந்து பைக்கை பார்க் பண்ணிடுவேன். ஆக்சுவலி நான் இருக்க வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஸோ பார்க்கிங் வந்து நான் வீட்டுக்கு கீழே தான் எப்பவுமே பண்ணுவேன். ஸோ வெளியே தான் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஓகேவா? ஸோ வெளியே பார்க் பண்ணிட்டு மேலே வந்துட்டேன். அன்னைக்கு சாட்டர்டே நைட். ஸோ வந்து ஒரு மூவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மூவி வீட்லயே பார்த்துட்டு இருந்தோம். மூவி பார்த்துட்டு நான் நைட் தூங்கிட்டேன். நாளைக்கு சண்டே. ஸோ வந்து லேட்டா தான் எப்பவும் போல எழுந்துப்போம் எல்லாருமே சண்டேன்னு சொல்லிட்டு. நானும் காலையில ஒரு 9 எழுந்தேன். பொதுவா வந்து நான் பைக் எல்லாம் ரெகுலரா போய் பார்த்துட்டு இருக்க ஆள்லாம் கிடையாது, பைக் பத்திரமா இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா பேசிக்காவே எல்லார் வீட்லயும் அப்படித்தானே, பைக் நைட் பார்க் பண்ணிட்டா நம்ம மார்னிங் வந்து ஆஃபீஸ் கிளம்பும் போது தான் பைக் எடுப்போம். அன்னைக்கு சண்டேன்றதால நான் அதை கூட பார்க்கல. முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலான்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறேன். நைட் நான் பார்க்கும்போது 11:30 இருக்கும் டைம். 11:30 பாக்குறேன் வீட்டுக்கு வெளியே பைக் இல்லை. அதாவது வீட்டுக்கு கீழே தான் நிப்பாட்டிட்டு போன பைக் வீட்டுக்கு கீழே இல்லை. எனக்கு ஒரே ஷாக். சரி ஒரு வேலை யாராவது வண்டியை தள்ளி விட்டுருப்பாங்க, பக்கத்துல எங்கேயா தள்ளி விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா பக்கத்துலயும் எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு பதட்டம். எல்லாருக்குமே வந்து பைக் மிஸ் ஆகுதுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம சரி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. என்னாச்சு ஏதாச்சும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆஸ் யூஷுவலா எல்லாரும் கேட்கற மாதிரி தான் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ நானும் வந்து அந்த பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம லோக்கலா இங்க இருக்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு இருக்கிற எல்லா ஏரியாவும் போய் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். என்னோட வண்டி எங்கேயாவது இருக்கா தெரிஞ்சுங்களா, யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ வந்து யாரும் வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அட்வொகேட்டா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து வண்டி மிஸ் ஆயிடுச்சு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரை வந்து ஓகே இது கரெக்ட், லீகலா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா நமக்கு சேஃப் அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. நீங்களும் வந்து கண்டிப்பா உங்களோட பொருள் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா, ஒரு பைக் ஏதாவது மிஸ் ஆச்சோ, பைக்கோ இல்ல காரோ ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து லீகலா ஒரு கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்கறதா உங்களுக்கு நல்லது. ஏன்னா வந்து பைக்கை வந்து திருடிட்டு போறது மட்டும் இல்லாம அந்த பைக்கை வச்சு சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. இப்ப நிறைய வந்து கேஸ் வந்து இந்த மாதிரி ஃபைல் ஆயிருக்கு. இந்த மாதிரி உங்களோட பைக்கை வச்சு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றதால சோ வந்து கேஸ் வந்து உங்க மேலதான் வரும். ஏன்னா அது வந்து நீங்க வந்து லீகலா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல பைக் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சோ மறக்காம உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க, அதான் உங்களுக்கும் சேஃப். நானும் வந்து வழக்கம் போல இவருக்கு ஃபோன் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நானும் அவர்கிட்ட போயிட்டு 28 செப்டம்பர் 2025 வந்து மார்னிங் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். அதாவது 28 செப்டம்பர் 2025 பைக் காணாம போன அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து நாங்க போய் கம்ப்ளைண்ட் வந்து எழுதி கொடுத்துட்டு வந்தோம். அவங்க சரி ஓகே நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னதான் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நம்ம மனசு வந்து கேட்காதுல, ஒருவேளை பைக் இவங்க எடுத்திருப்பாங்களா, அது மாதிரி தெரிஞ்சவங்க யார்கிட்ட கேட்கலாம், இவங்க எங்கேயாவது பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட போய் கேட்டு நிறைய பேர்கிட்ட பேசி பட் வந்து எங்கேயுமே கிடைக்கல. தென் வந்து கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் இருக்கும். 1 மந்த்துக்குள்ள என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து ஒரு பைக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த பைக் வந்து உங்களோட தான் செக் பண்ணிக்கணும், நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஒரு வேளை நம்ம பைக்கா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் வந்து ரெடி ஆயிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். பைக்கோட கலர் என்ன, ஸ்டிக்கரிங் ஏதாவது பண்ணிருப்பீங்களா, உங்க பைக் ஏதாவது மாடிஃபை பண்ணிருப்பீங்களான்ற மாதிரி டீடைல்ஸ் கிட்ட இருந்தாங்க. நாங்களும் எல்லாமே சொன்னோம். ஆக்சுவலி இது வரைக்குமே அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவே இல்லை. செகண்ட் வந்து என்னன்னா பைக்கோட டீடைல்ஸ் கேட்டாங்க. நானும் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் ஓகே ஒரு பைக் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு, இது உங்க பைக் தான், உங்களோட நம்பர் தான் இருக்கு, உங்க பைக் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது பைக் மிஸ் ஆனா 1 மாசத்துல,
அதாவது எனக்கு ஒரு மாசத்துக்குள்ள செப்டம்பர் 28 காணாம போன பைக் வந்து எனக்கு அக்டோபருக்குள்ளேயே பைக் கிடைச்சிருச்சு, அதாவது போலீஸ் கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரே சந்தோஷம். ஒரு மாசத்துக்குள்ள காணாம போன பைக் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா. எல்லாருமே வந்து சொன்னாங்க இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப வந்து லக்கியான ஒரு பர்சன் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா பைக் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவு சீக்கிரத்துல திருப்பி கொடுக்க மாட்டாங்க, திருப்பி கண்டுபிடிக்க மாட்டாங்க, எங்கேயாவது இது பண்ணாதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் நானும் வந்து கேட்டேன் போலீஸ் கிட்ட, எப்படி வந்து இந்த பைக் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னா, அன்னைக்கு 28 செப்டம்பர் 2025 அன்னைக்கு மார்னிங் வந்து 3 o'clock, அதாவது ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, பைக் எடுக்கிறதுக்கு ஒரு 2 பேர் வந்து நம்ம பைக்கை வந்து எடுத்திருக்காங்க. திருட்டிட்டு ரொம்ப தூரம் போயிருக்காங்க. ஆக்சுவலி எங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. பைக் எடுத்துட்டு போயிட்டு பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் சுத்தி இருக்காங்க. பைக் எடுத்து சுத்தினவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, வேற ஒரு இடத்துல போலீஸ் செக்கிங் பண்ணிருக்காங்க. நார்மலா வந்து செக் பண்ணும்போது பைக்கை செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ணும்போது இவங்க கிட்ட வந்து இவங்களை பார்த்தா டவுட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது லைசன்ஸ், ஆர்சி புக் எல்லாம் எடுன்னு சொல்லியிருக்காங்க. பைக் உள்ள வந்து ஆர்சி புக்கு இவங்க என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்கேயே பைக்கை விட்டுட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. லைசன்ஸ் ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. இங்க என்ன ஆகுதுன்னா, வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பைக் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. தனியா வந்து வேற ஒரு ஏதாவது செக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பைக் மாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக் எடுத்து ஓரமா வச்சிடுறாங்க அவங்களோட போலீஸ் ஸ்டேஷன்ல. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி எங்க போலீஸ்க்கு வந்து வண்டி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எங்க போலீஸ் ஸ்டேஷன், நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு வந்து கால் வந்து. சோ எங்க சைட் போலீஸ் ஸ்டேஷன்ல இதை கண்டுபிடிக்கல, வேற எங்கேயோ கண்டுபிடிச்சு ஒரு வாரமா ஸ்டேஷன் கூட தான் இருக்கு இந்த வண்டி. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து தெரிய வருது இந்த வண்டி வந்து நம்ம கேஸ் கூட சம்பந்தப்பட்ட வண்டின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, வண்டி தான் வந்து கிடைச்சிருச்சு, நம்ம காணாம போச்சு, ஒரு மாசத்துக்குள்ள கிடைச்சிருச்சு, வேர்ல்டுலயே லக்கியஸ்ட் பர்சன் நான் தான், அந்த மாதிரியான ஒரு சைட்ல வந்து ஒரு இது கிரியேட் ஆயிட்டு இருக்கு எனக்கு. ஓகே, எனக்கு யாருக்குமே கிடைக்காது, போன இன்னும் ஒரு மாசத்துலயே எனக்கு வண்டி எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்துல நான் வந்து போறேன். அங்கதான் ஒரு பெரிய வச்சாங்க. என்னன்னா, எஃப்ஐஆர் போட போறோம் உங்க பைக்கை வந்து. இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. சோ வந்து எஃப்ஐஆர் வந்து நான் ஃபைல் பண்ண போறேன், பைக் வந்து மிஸ் ஆயிடுச்சு கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு நாங்க வந்து அக்யூஸ்ட வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, யாரு மேம் காட்ட முடியுமான்னு கேட்டேன். இல்ல, அது நாங்க காட்ட மாட்டோம், பட் வந்து நாங்க எஃப்ஐஆர் வந்து போட்டுட்டு நாங்க கோர்ட்ல வந்து இந்த பைக்கை வந்து சப்மிட் பண்றோம், நீங்க வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு பைக்கை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இங்கதான் எங்களுக்கு வந்து ஒரு அப்படியே ஒரு ஷாக் ஆச்சு. ஏன்னா இந்த பைக் வந்து என்னோட நேம்ல இல்ல, எங்க அம்மா நேம்ல இருக்கு. அம்மா வந்து இறந்துட்டாங்க. சோ நம்ம பைக்குக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடுறதுக்கு லீகல் லேயர் வந்து ஃபைல் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே, நமக்கு தெரிஞ்ச அட்வொகேட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவருக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி லீகல் லேயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நானும் வந்து லீகல் லேயருக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போனேன். ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க, நார்மலா நானும் கொடுத்தாங்க, நான் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சைட்ல இருந்து எனக்கு ஒரு டைம் கால் வந்துச்சு. அப்ப நான் ஆஃபீஸ்ல இருந்தேன். சார், இந்த மாதிரி நான் ஆஃபீஸ்ல இருக்கேன், நான் வந்துட்டு நீங்க எப்போ சொல்றீங்கன்னா நான் ஆஃபீஸ்க்கு டைரக்டா வந்து நான் செக் இது பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இல்ல, நான் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் கரெக்டா நானும் வந்து போறேன். அவங்க கரெக்டா வர டைம் கால் பண்றேன், அவங்க கால் எடுக்கிறது இல்லை. அதாவது ஆர்ஐ சைட்ல இருந்து காலே எடுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க எப்பவுமே பிஸியா இருக்காங்க. நடுவுலயும் நான் 2 வாட்டி போய் பார்த்து அவரோட மெசேஜ் கூட என்கிட்ட இருக்கு, சாருக்கு நான் பண்ணது. அதுல இருந்து அவர் ரெஸ்பான்ஸும் பண்றது கிடையாது. நான் வந்து லீகல் லேயர் போட்டு, அதாவது எனக்கு பைக் கிடைச்சா கொஞ்ச நாள்லயே நம்ம அப்ளை பண்ணிட்டோம், இதை லீகல் லேயர் போடணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டோம். அதுல இருந்து அவங்க சைட்லயே எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து எலெக்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. எலெக்ஷன் ஒர்க்குக்கு ஆர்ஐ வந்து எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு. சார், இந்த மாதிரி வந்து எலெக்ஷன் டியூட்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ வந்து எனக்கால இப்ப பண்ண முடியாது, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பைக் கிடைச்சிருச்சு, பைக் காணாம போயிட்டு பைக் கிடைச்சதே பெரிய விஷயம். ஸோ பைக் கிடைச்சிட்ட பிறகு அந்த பைக்கை வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியல. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் சொன்னாங்க. சரி, ஓகே, இவ்வளவு பண்ணியாச்சு, வேற என்ன பண்ண முடியும் நம்மன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணேன். எலெக்ஷனும் முடிஞ்சிச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு திருப்பி கால் பண்ணேன். அவங்க வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாது சார் நாங்க. ஓகே, எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணேன். சரி, எலெக்ஷன் ரிசல்ட் தான் முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் போய் நம்ம பண்ணி பார்ப்போம். அதாவது செப்டம்பர் 2025 காணாம போன வண்டிக்கு எலெக்ஷன் 2026 வருது. அது முடிஞ்சு அது ரிசல்ட் மே மந்த் வந்து அதுக்கப்புறமும் திருப்பி நான் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னும் என்னால பைக்கை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஒரு நாளும் நான் போயிட்டு லைன்ல நிக்க வேண்டியதா இருக்கும். அவரை போய் பார்க்கணும்னா, ஒரு நார்மல் ஒரு ஆர்ஐயை போய் பார்க்கணும்னா அவ்வளவு நேரம் லைன்ல நிக்க வேண்டியதா இருக்கும். அதுவும் லைன் ஆப்ஷன் கிடையாது. அவர் எப்ப கூப்பிடுறாரோ, அவர் என்ன டீட்டெயிலுக்கு கூப்பிடுறாரோ அப்ப மட்டும் தான் நீங்க வரணும். அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. அவரை ஒரு வாட்டி நீங்க பாக்கணும்னாலே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் லைன்ல வந்து நீங்க நின்று ஆகணும். வேற வழியே கிடையாதுங்க. அப்பதான் அவரை பார்க்கவே முடியும். நீங்க என்னதான் பிஃபோரா கால் பண்ணிட்டு நீங்க வாங்கன்னு அவர் சொன்னா கூட நீங்க வரதுக்கு இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு.
ஸோ இந்த மாதிரி லைன்ல நின்று அவர்கிட்ட அந்த லீகல் ஆருக்கு அப்ளை பண்ணி லாஸ்ட் வீக் தான் லீகல் ஆர் எனக்கு கையில வந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த லீகல் ஆரை வாங்கியாச்சு. லீகல் ஆர் வந்தோடனே எங்க அட்வொகேட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி லீகல் ஆர் வாங்கியாச்சு, ஸோ எனக்கு வந்து பைக் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். இருங்க இருங்க இருங்க, அதுக்குள்ள எதுக்கு பைக் போய்க்கு இருக்கீங்க, லீகல் ஆர் இப்பதானே வந்திருக்கு, இதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடணும், பெட்டிஷன் போடணும். பெட்டிஷன் போட்டு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்களோ அந்த சார்ஜை நீங்க பே பண்ணணும். பே பண்ணிட்ட பிறகுதான் உங்களுக்கு வந்து வண்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்க காணாம போனது நம்ம வண்டி. காணாம போயிட்டு 1 வருஷம் கழிச்சுதான் இன்னும் கூட என் கைக்கு இந்த வண்டி வரல. அந்த 1 வருஷத்துல அந்த வண்டி வந்து எத்தனை மழை பார்த்துச்சு, எத்தனை வெயில் பார்த்துச்சு, அந்த வண்டி என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அந்த வண்டி வந்தோம்னா அந்த வண்டியோட கண்டிஷனை பத்தி ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன். ஆனா எனக்கு என்னன்னா, இப்போ லாஸ்டா ரீசெண்டா ஒரு 2 வீக்ஸ் தான் நான் வந்து அலைஞ்சிருப்பேன், இந்த லீகல் லேயருக்கு வந்து அலைஞ்சிருப்பேன். உடனே வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்க வந்து வயசானவங்க கிட்ட பிளாக் டேவோட டொனேஷன் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்றாங்களாம். அதாவது பிளாக் டேன்ற டொனேஷன் என்னன்னா, இந்தியன் ஆர்மிக்கு நம்ம டொனேட் பண்றது, அதாவது நம்ம விருப்பப்பட்ட நன்கொடையா கொடுக்கலாம். அப்படி நம்ம கிட்ட வந்து கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே இருக்கு. ஆனா அங்க இருக்க அந்த பெரியவங்க கிட்ட எல்லாம் நீங்க டிடி எடுத்து கொடுக்கணும், கம்பல்சரியா நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஓகே, என்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், யாராவது கேட்கறாங்களான்னு பாக்கலான்னு சொல்லிட்டு. நல்ல வேலை யாரும் கேட்கல. ஆனா வந்து நீங்களும் வந்து பிளாக் டே உங்ககிட்ட காசு கேட்டாங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க கூகுள்ல, இது வந்து கம்பல்சரியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இருந்தாலும் நீங்களா விருப்பப்பட்டு எவ்வளவு நன்கொடை கொடுக்குறீங்களோ அது உங்களோட விருப்பம் தான். நான் படிச்ச வரைக்கும் தெரிஞ்சிச்சு. நீங்களும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பிளாக் டேக்குனாலே வந்து 5000 தரணும் அப்படின்ற மாதிரி டிடி எடுத்து தரணும். கேட்டா வந்து நீங்க எனக்கா தர போறீங்க, இது மாதிரி வந்து மிலிட்ரிக்கு தானே தர போறீங்க, ஆர்மிக்கு தானே தர போறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து போர்ட்ரேட் பண்றதா வந்து எங்களுக்கு ஒரு வயசானவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அது ஒன்ஸ் வந்து இங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அது வந்து பிளாக் டேக்கு கம்பல்சரி தரணுமா இல்ல அது வந்து டொனேஷன் தானான்னு சொல்லிட்டு. ஸோ வண்டி கைக்கு வந்தோடனே கண்டிப்பா அந்த வண்டியை வந்து வீடியோ எடுத்து வீடியோல அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.